அமெரிக்க அரசு செயல்திறன் மேம்பாட்டுத் துறையில் விண்ணப்பிக்க துறையின் எக்ஸ் பக்கத்தில் அழைப்பு விடுத்துள்ளனர். அதாவது, அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கும் முன்னரே புதிதாக அரசு செயல்திறன் மேம்பாட்டுத் துறை உருவாக்கப்பட உள்ளதாக ட்ரம்ப் அறிவித்தார். அமெரிக்க அரசின் செயல்திறனை மேம்படுத்தவும் அரசின் செலவினங்களை குறைக்கவும் அரசு செயல்திறன் மேம்பாட்டுத்துறை உருவாக்கப்பட்ட இந்த துறையை நிர்வகிப்பதற்காக தலைவர்களாக டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்கும் இந்திய அமெரிக்க தொழிலதிபருமான குடியரசுக் கட்சியின் முக்கிய தலைவருமான விவேக் ரங்கசாமியும் நியமிக்கப்பட்டனர். இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு ஒஹியோ மாகாணத்தின் ஆளுநர் தேர்தலில் போட்டியிட விரும்புவதனால் தற்போது பதவி விலகுவதாக விவேக் ரங்கசாமி கூறி விலகிவிட்டார். இந்த நிலையில் தற்போது இந்த துறையின் தலைவராக எலான் மஸ்க் மட்டுமே இருக்கின்றார். எனவே இத்துறையின் ஆள்சேர்ப்பு பணியும் நடைபெற்று வருகின்றது. அதாவது, மென்பொருள் பொறியாளர்கள், தகவல் பாதுகாப்பு வல்லுநர்கள், நிதி ஆய்வாளர்கள், மனிதவள வல்லுநர்கள் ஆகிய பதவிகளுக்கு முழுநேர பணிபுரிய உலகத்தரம் வாய்ந்த பணியாளர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று துறையின் எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளனர். நெட்டிசன்கள் இந்த வேலைவாய்ப்பின் தகுதிகள் எலான் மஸ்கின் டெஸ்லா, ஸ்பெக்ஸ்எக்ஸ், தி போரிங் கம்பெனி முதலான தனியார் நிறுவனங்களில் நடத்தப்படும் ஆள்சேர்ப்பு அறிவிப்பினை போல் உள்ளதாக தங்களது கருத்துக்களை கூறுகின்றனர்.